திருமுறைகள் நமது வாழ்வியலை நெறிப்படுத்தக்கூடியது. நாங்கள் படிக்கின்ற காலங்களில் பள்ளிகளில் திருமுறைகள் இருந்தது, நீதி போதனை இருந்தது. நாளடைவில் நீதி போதனை மாரல் கிளாஸ் எடுக்கப்பட்டது. அதனால் பல தவறுகளை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மாணவர் பருவத்திலேயே திருமுறைகளையும் அருளாளர்களினுடைய பாடல்களையும் நாயன்மார்களினுடைய வரலாறுகளையும் அவர்கள் படித்து தேர்ந்தால் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை போதிக்கின்ற மடங்கள் தான் அதனை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆதீனத்தில் சார்பில் பிரிகேஜி முதலாக கல்லூரியராக ஒரு நாளைக்கு எங்களிடம் 20,000 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அந்த கல்வி நிறுவனங்களிலெல்லாம் நாங்கள் சமய போதனைக்காக ஒரு வகுப்பையே நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று வேதம் நிறைந்த நாடு என்று எங்களுடைய பாரதி பாடினான். அதனால் எங்களுடைய ஆதீனத்தில் வேத பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. திருமுறைக்காக பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த வேத பாடசாலையிலேயும் தேவார பாடசாலையிலேயும் படிக்கின்ற மாணவர்கள் கலை பயிலும் பள்ளிகளிலேயும் சேர்ந்து படிக்கின்ற ஒரு முறைமையை ஏற்படுத்தி அவர்கள் கல்லூரி படிப்பினையும் சேர்த்து படிக்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்திருக்கின்றோம். அதனால் 100 மாணவர்கள் இப்போது எங்களுடைய பாடசாலையில் சேர்ந்து பயின்று வருகிறார்கள். எங்களுடைய 24வது சன்னிதானங்கள் காலந்தொட்டு இதுக்கு உரையோடு எழுத வேண்டும் என்று அவர்கள்தான் முதலில் தொடங்கினார்கள். 25வது சன்னிதானங்கள் காலத்தில் உரை எழுதப்பட்டது. 26வது சன்னிதானங்கள் காலத்தில் முழுமையாக 12 திருமுறைகளும் உரையோடு வெளியீடு செய்து யானைகளில் அதனை அமர்த்தி திருமுறைகளை தில்லை சிற்றம்பலத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் அரங்கேற்றிய அதே இடத்திலே வைத்து அரங்கேற்றம் செய்யப்பட்டு 4 வீதிகளில் வந்து வெளியிட செய்யப்பட்டது. அதனுடைய தன்மையை ஏனென்றால் சேக்கிழார் பெருமான் எப்படி நடத்தி காட்டினார் என்பதை 26வது மகா சன்னிதானம் அவர்கள்தான் நிகழ்த்தி காட்டினார்கள். ஒரு ஓதுவாமூர்த்திகளாக இருந்து 12 திருமுறைகளையும் 7 ஆண்டு காலம் அவர்கள் பயிற்சி வகுப்பில் படித்து பாடசாலையில் பின் ஓதுவாராக இருந்து மகா சன்னிதானமாக ஆனவர்கள். அவர்கள் 80 ஆண்டு காலம் 98 ஆண்டு காலம் அவர்கள் இந்த ஞானபீடத்தில் இருந்தார்கள். அதில் 48 ஆண்டு காலம் மகா சன்னிதானமாகவும் 60 ஆண்டு காலம் துறவியாகவும் தம்பிரானாகவும் ஓதுவாராக 7 ஆண்டு காலமும் ஓதுவார் பயிற்சியாக 7 ஆண்டு காலமும் அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களை சேக்கிழார் மையம் 100ஆண்டு விழாவாக கொண்டாடுவது சிறப்புக்குரியது. காரணம், துறவு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் என்பதை பூ உலகத்திற்கு நடத்தி காட்டியவர்கள். பாத யாத்திரையாகவே தமிழகம் எங்கும் சென்று ஆங்காங்கே சமய பிரச்சாரத்தை செய்தவர்கள். நம்முடைய ஆதீனம்தான் முதலாவதாக தலை நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும் என்பதை காட்டும் முகமாக தலைநகரிலே டி நகரிலே ராஜாஜி அவர்களால் அப்போது முதலமைச்சராக இருந்தவர்கள் 1953ஆம் ஆண்டு சமய பிரச்சார நிலையம் என்பதை தொடங்கி அதனுடைய முதல் தலைவராக மகா சன்னிதானம் அவர்கள் இங்கே தம்பிரானாக பொறுப்பேற்றார்கள். அன்றைய நாள் தொடங்கி அவர்கள் ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு தலத்திலே சென்று செய்வார்கள். அப்போது இருந்த சந்திரசேகர சுவாமிகள் காஞ்சிபுரம் பெரியவர் அவர்கள் அந்த நிகழ்வினை தொடங்கி வைத்தார்கள் மயிலாப்பூரிலே. அதே மயிலாப்பூரிலே இவர்களுடைய 100ஆண்டு விழாவிலே 66ஆம் ஆண்டு அவர்கள் தொடங்கினார்கள். இப்போது 26 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு
மீண்டும் இப்போது கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த நூற்றாண்டு விழாவை நம்முடைய மோகன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே குன்றக்குடி மகா சன்னிதானம் அவர்கள் வந்து தொடங்கி இப்போது 100 கோயில்களை 10 நாட்களில் தரிசனம் செய்து அங்கங்கே சமய பிரச்சாரம் செய்து அதை செய்தோம். அதே போன்று அவர்கள் காலத்தில்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முதலாக துணை ஜனாதிபதி அனைவரும் அந்த சமய பிரச்சார நிலையத்திலே வந்து பிரச்சாரம் செய்தவர்கள். அதில் 12 திருமுறைகளை நம்முடைய ஆதீனத்தின் சார்பிலே உரை விளக்கத்தோடு மீண்டும் 16 வால்யம் முன்பு பெற்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு. அதை நாங்கள் 20 மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். யாரும் செய்யாத ஒரு பெரிய காரியம். அது எங்கள் ஆதீனத்திலே தான் செப்பேட்டிலே இப்போது பூமியை தோண்டினோம் ஓரிரு வாயினை என்கின்ற அந்த பதிகத்தினை 1 கோடி முறை எல்லோரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிக்கை கொடுத்தவுடன் 2 கோடி முறை பாராயணம் செய்தார்கள் உலகெங்கும். அதனுடைய விளைவாக பூமி தாய் கல்வெட்டிலே இருந்தது, நாம் செப்பேட்டிலே செய்து வைத்திருக்கிறோம் என்று. எங்கே இருக்குன்னு யாருக்கும் 1000 வருஷமாக தெரியல. அந்த பாராயணம் பண்ணதினுடைய பலன் செப்பேட்டிலே திருமுறைகள் நமக்கு சீர்காழியிலே கிடைத்தது. அது நமக்கு இப்போ ஒரு பெரிய பொக்கிஷத்தை எப்படி ராஜராஜ சோழனுக்கு ஓலைச்சுவடியாக சிதம்பரத்தில் கிடைத்ததோ அதே போன்று செப்பேட்டிலே கிடைத்தது. அந்த திருமுறைகள் செப்பேட்டிலேயும் கல்வெட்டிலேயும் தாளிலேயும் இன்னும் ஆப்பிலேயும் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். திருமுறைகள் வளர்ச்சிக்கு தர்மியாதீனம் செய்கின்ற பணியிலே இதெல்லாம் ஒன்றாக இருக்கிறது. இந்த திருமுறைகை சிவாலய மோகன் அவர்கள் இந்த 12 திருமுறைகளை மகா சன்னிதானத்தினுடைய நூற்றாண்டு நினைவாக வெளியீடு செய்து அதனை அம்மையார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதை படித்தால் எல்லாருக்கும் நிதி கிடைக்கும். அதனால தான் நிதி அமைச்சர் வந்து பெற்றுக்கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கிறார், நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் பாரில் மனிதரானவர் தாமே என்று அவர் 11ஆம் திருமுறையிலே பாடுகின்றார். அதனால் நமக்கு வேண்டியது வாழ்க்கையில் உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3மே திருமுறை படித்தா கிடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இது செம்பதிப்பு என்பது அவருக்கு நாம் கொடுத்த பட்டம். அதனுடைய விளைவே இந்த செம்பதிப்பாகவே வந்திருக்கிறது. இந்த நூல் கரையான் அரிக்காது. ஏன்னா நமக்கு கரையான் சாப்பிட்ட அளவுக்கு கூட நம்ம படிக்கலை. கரையானுக்காக திருமுறை மீது இருந்த விருப்பினாலே பல திருமுறைகளை அது சாப்பிட்டுட்டு. ஆனால் நாம் திருமுறை படிக்காமலேயே 27 அருளாளர்களால் 27 நட்சத்திரங்கள் போன்ற 12 ராசிகள் போன்று 12 திருமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் நித்தியம் ஒரு பாடலாவது படிக்கணும். படித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நாங்கள் ஒரு நாளைக்கு 5 பதிகங்கள் அல்லது 50 பாடல்கள் 12 திருமுறையும் 18,000 பாடல்களையும் நாம் ஓராண்டிலே நிறைவு செய்யலாம். நாங்கள் 35 வருடங்களாக அதை பாராயணம் செய்து வருகிறோம். அதனால் நமக்கு அந்த பலன்கள் நிறையா கிடைத்திருக்கிறது. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலேயும் நம்மை உயர்த்துவது திருமுறை. அதன் இந்த நூல் கரையான் அரிக்காத பேப்பர் 3 கிலோ எடை கொண்ட அளவில் இந்த திருமுறையை வெளியீடு செய்திருக்கிறார்கள். அனைவரும் பெற்று பாராயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நிதியமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்து மகா சன்னிதானத்தினுடைய நூற்றாண்டு விழாவை சென்ற ஆண்டு சேக்கிழார் விழாவிலே எங்களுக்கும் குன்றக்குடி மகா சன்னிதானத்திற்கும் 60வது மணி விழாவினை அவர்கள் நடத்தினார்கள். இந்த ஆண்டு 2 குன்றக்குடி மகா சன்னிதானத்திற்கும் எங்களுடைய மகா சன்னிதானத்தினுடைய நூற்றாண்டு விழாவினையும் சேக்கிழார் மையம் எடுத்து நடத்துவது பாராட்டுதலுக்குரியது. மேலும் திருச்செந்தூர் புராணம், தலபுராணம், இது அற்புதமான ஒரு நூல். இந்த நூலினையும் நீங்கள் அனைவரும் பயின்று
முருகப்பெருமானினுடைய தனி பெரும் கருணையினை இந்த தலபுராணத்தின் மூலமாக அறிந்து பயன்பெற வேண்டும் என்று விரும்பி நிறைவு செய்கின்றோம். சைவம் ஒன்றுதான் உலகளாவிய நிலையில் உயரிய தத்துவங்களையும் வாழ்வியல் தத்துவங்களையும் வெளிப்படுத்தக்கூடியது. இது மானுட வாழ்வியலுக்கு என்றும் வளம் சேர்ப்பது, மானுட வாழ்வியலை நெறிப்படுத்தி அவர்கள் நன்னெறி நிற்பதற்கு துணை புரிவன இந்த சைவ சமய திருமுறையாகிய 12 திருமுறைகள் என்பது சொல்லி தெரிய வேண்டிய ஒரு செய்தி அல்ல. இருந்தாலும் கால சூழலில் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஆதீனங்களோடு இந்த தெய்வ சேக்கிழார் மன்றம் இணைந்து செயல்படுவதும், அதிலும் நமது அன்பிற்குரிய சிவாலயம் திரு ஜே மோகன் அவர்கள் இத்தகு அற்புதமான நூல்களை, கிடைத்தற்கரிய நூல்களை ஒவ்வொரு ஆண்டும் செம்பதிப்பாக வெளியிடுவதும், அதிலும் திருச்செந்தூர் தல வரலாறு இதுவரை வெளிவராத ஒரு சிறப்பிற்குரிய நூலை முருகப்பெருமானின் புகழ் பாடுவது மட்டுமல்ல, மகா சன்னிதானம் அவர்கள் குறிப்பிட்டது போல அவருடைய தனிப்பெரும் கருணையை நாமெல்லாம் அறிந்து இன்புறுவதற்கேற்ப இந்த நூலும் வெளியிடப்பெற்றிருப்பதும், அதிலும் குறிப்பாக திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன 26வது குருமணிகள் நூற்றாண்டு விழாவின் அங்கமாக இந்த நூல்கள் வெளிவருவது சிறப்பிற்குரியது. ஏனெனில் திருமுறைக்காகவே தம்மை அர்ப்பணித்து கொண்டவர்கள் மகா சன்னிதானம் அவர்கள். 14 சித்தாந்த சைவாதீனங்கள் அனைத்தும் அந்தந்த நெறியிலே நிற்க வேண்டும் என்பதிலே வலியுறுத்தியவர்கள், அதற்கு துணை நின்றவர்கள் நமது 26வது குருமணிகள் ஆவார்கள். அனைத்து ஆதீனங்களும் அழைத்து பல்வேறு சூழலில் ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தி அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தேவையானவற்றை ஆலோசனைகளை எடுத்து கூறியவர்கள் நமது 26வது குருமணிகள். அருளியலில் மட்டுமின்றி உலகியல் வாழ்விற்கும் உறுதுணை புரிந்தவர்கள். அத்தகு பெருமைக்குரிய ஒரு மகா சன்னிதானம் அவர்கள் நூற்றாண்டு விழாவிலே பொருள் செறிவும் சொற்சிறப்பும் முதிர்ந்திய நூல்கள் வெளியிடுவது என்பது உண்மையிலேயே அவர்கள் நினைவை போற்றத்தக்க ஒரு நல்ல நிகழ்வாகும். அதையும் இன்றைய பாரத திருநாட்டிலே இன்றைக்கு நிலவுகின்ற சூழலிலே அடிப்படையாக மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகள் இன்றியமையாது என்பதை சுட்டி காட்டினார்கள் நமது மகா சன்னிதானம் அவர்கள். நாம் கல்லூரியில் பயின்ற காலம் வரை, ஏன் சட்டக்கல்வி பயின்ற போதிலும் கூட புகுமுக வகுப்பிலும் இளங்கலை வகுப்பிலும் தேவார திருவாசகங்களும் உமறுப்புலவரின் சீராப்புணவும் சீராப்புராணமும் வீரமாமுனிவரின் தேம்பாவளியும் பாடப்பகுதிகளாக இடம்பெற்றிருந்தது. என்ன காரணத்தினாலோ அந்த நூல்கள் இடம்பெற தவறியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு மோசமான நிலையிலே மாணவர்கள் தவறாக வழிநடத்தக்கூடிய அவல நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் சமூகத்திற்கும் அரசுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே வருந்ததற்குரிய ஒன்றாகும். மத்திய மாநில அரசுகள் இனி வரும் பாடத்திட்டங்களிலாவது எல்லா சமய நூல்களிலும் சொல்லப்படுகின்ற உயர்ந்த அந்த போதனை, நீதி போதனைகளை இடம்பெறுமாறு செய்திடல் வேண்டும். அதற்கு ஆதீனங்கள் ஒன்றுபட்டு துணை நிற்போம் என்பது இந்த இடத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் வளரும் இளம் தலைமுறையினர் முறையாக வளர்க்கப்பட்டு அவர்கள் நெறியல்லா நெறியில் செல்லாமல் நன்னெறி நிற்பார்களேயானால் அவர்கள் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கும் அது நன்மை பயப்பதாக அமையும். ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்காக தான் திருக்கோயில்களும் திருமடங்களும் பெருமளவில் தோற்றுவிக்கப்பட்டு இன்றளவும் இடர்பாடான சூழலில் கூட தன்னுடைய பணிகளை இயன்றளவில் சைவ ஆதீனங்கள் ஆங்கங்கே செய்து வருகின்றன. இங்கே தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரம் தொண்டை மண்டல மகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களும் பல்வேறு
சமய சமூக பணிகளை ஆற்றி வருகிறார்கள். திருவாரூர், திருநெல்வேலி பகுதிகளிலே நமது ஆதீனம் பணியாற்றி வருகிறது. எல்லா ஆதீனங்களையும் 26வது குருமணிகளைப் போன்றே நமது போற்றுதலுக்குரிய 27வது குருமக சன்னிதானம் அவர்களும் ஒருங்கிணைத்து விழாக்களில் எல்லோரையும் கலந்து கொள்ளச் செய்து எல்லோருடைய ஆசியுரையும் மக்களுக்கு கிடைப்பதற்கு வேண்டிய பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே தெய்வ சேக்கிழார் மன்றத்தின் தலைவர், பெருமைமிகு தலைவர் நீதியரசர் ஜெகதீசன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தெய்வ சேக்கிழார் விழாவிற்கு நமது வேளாக்குறிச்சி ஆதீனத்தையும் அழைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விழாக்களில் உண்மையிலேயே சமய நூல்களின் வழி உயர்ந்த தாத்வீகங்களை எடுத்துச் சொல்லி அது மானுட வாழ்வியலுக்கு எத்துணை வளம் சேர்க்கிறது. மானுட வாழ்வு குறிக்கோளுடையதாக இருத்தல் வேண்டும் என்ற அப்பரடிகளின் அருள் வாக்கை எடுத்து உரைப்பதாக இந்த விழா நிகழ்வுகள் அமைந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதையர்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கண்டீச்சிரத்து உளானே என்று அப்பரடிகள் திருக்கண்டீச்சிரத்து இறைவனை போற்றும் முகமாக மானுட வாழ்வு குறிக்கோளுடையதாக எல்லா நிலைகளிலும் இருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றார். அது மட்டுமல்ல, நமது ஆதீன தலைமையகம் இயங்குகின்ற திருப்புகலூர் பெருமானை குறித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும்போது, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் குறையும் ஏற்றலாம் இடர்கிடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று அற்புதமாக இந்த பாடலுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் அற்புதமாக நிதி மட்டுமல்ல உண்ண உணவும் இருக்க இடமும் கிடைக்கும் என்பதை எடுத்து காட்டினார்கள் தமது தலைமையுரையிலே. அத்தகு சொற்சுவையும் பொருள் செறிவும் மிகுந்த இந்த 12 திருமுறையின் நூல்கள் காலத்தை வென்று நிற்கக்கூடிய கருத்து கருவூலங்களாகும். எக்காலத்துக்கும் பொருந்துவனாகிய மானுட வாழ்வியலுக்கு உறுதுணை புரிவதாக வழிகாட்டுவதாக அமைந்திருக்கின்ற இந்த நூல்களை நன்று நாள்தோறும் நம்மினை போயிரும் என்றும் இன்பம் திளைக்க இருக்கலாம் சென்ற நீர் திருவேற்களத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுவினே என்று அப்பரடிகள் அருளிய வண்ணம் எல்லா நாட்களிலும் நாள்தோறும் நீங்கள் இந்த நூல்களை படிக்க வேண்டும். படித்து அதன் பொருள் தெரிந்து சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்பதற்கேற்ப அதன் பொருள் உணர்ந்து நீங்கள் உங்களது வாழ்வியலை வளமாக செய்து கொள்வதோடு இளைய தலைமுறையினரையும் நன்னறிப்படுத்துவதற்கு நற்சிந்தனைகளை அவர்களுக்கு ஊட்டுவதற்கு இந்த நூல்களெல்லாம் துணை நிற்கும். ஒவ்வொரு இல்ல விழாக்களிலும் பொது நிகழ்வுகளிலும் நூல்களை பரிசீலிப்பது ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் சிறிய அளவில் பெரிய அளவிலான நூல்கள் அவ்வப்போது வெளியிடப்பெற்று இந்த நூல்கள் பயன்கொள்வார்களுக்கு ஏற்ப அவர்களிடம் சென்று சேர வேண்டும். அந்த வகையிலே இந்த விழா சிறப்புற நிகழவும் விழாவில் பங்கு கொண்ட பெருமக்கள் அடுத்து விரிவாக ஆய்வுரை வழங்க இருப்பவர்கள் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் வாழ்த்துறை எல்லாம் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இந்த அளவில் நமது ஆசியுரையை நிறைவு செய்து அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று நீடினிது வாழ நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய அஜபா நடன தியாகேச பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திரு மோகன் ஆற்றி வரும் பணி ஒரு பெரும் பணி. அது அவருக்கு இருக்கிற இந்த ஈடுபாடு எல்லாருக்கும் இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. முயற்சி இருக்கும், அந்த முயற்சி பலனை தரக்கூடிய முயற்சியாக இருக்கணும். அத்தகைய முயற்சி தான் இது. திருவருளாலும் மகாசன்னிதானத்தின் அருளாலும் இந்த திருமுறை 12 ஒன்றாக சேர்த்து பதிப்பித்திருக்கிறார். அதற்காக தான் அவரை செம்பதிப்பு செம்மல் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
நான் இன்னொன்று சேர்த்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். செம்பதிப்பு செம்மலாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனத்தை பெற்றவர் திரு மோகன். செம்பதிப்பு செம்மலோடு சேர்த்து செம்மன செம்மல் அப்படின்னு தான் அவருக்கு. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, வேதம் பொய்ப்பதில்லை. வேதத்தை நம்பினோர் கெடுவதில்லை. நம்பினார் கெடுவதில்லைங்கிறது அது வழிமுறையாக வந்தது. வடதேசத்தில் வேதம்னு சொல்கிறோம், திராவிட தேசத்தில் இந்த 12 திருமுறைகள் தான் திராவிட வேதம். இதை தினந்தோறும் படிக்க வேண்டும். நமக்கு அந்நிய மொழின்னு சொல்லிட்டு, வேற்று மொழின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலம் படிக்காமல் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற அதே சம்ஸ்கிருதத்தை நம்ம இறந்த மொழியாக கருதுகிறோம், படிப்பதில்லை. செந்தமிழ் எடுத்துக்கோங்க, தொடர்ந்து ஒருத்தர் செந்தமிழிலே பேசிக்கிட்டா இருந்தால் புரிவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் தான். இன்றைய உலகத்தில் நம்ம முக்கியமாக பார்ப்பது எக்கனாமிக்ஸ். நம்ம எந்த நிலையிலே இருக்கின்றோம், நமக்கு என்ன வருவாய் ஈட்ட முடியும், என்ன செய்தால் பலனடையும், இதை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர மரபு வழி வந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய துணிவதில்லை. காலப்போக்கிலே மனமாற்றம் வந்தது, மனமாற்றத்துடன் மதமாற்றமும் வந்தது. இப்போது என்ன ஆயிட்டுதுன்னா, நம்ம குழந்தைகள்லாம் பெரியவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் எல்லாருமே வளர்க்கப்படுகிறார்கள். உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். பரம்பரை என்பது என்ன? நான், தாய் தகப்பன், பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோல், பரன் பறை. பரம்பரைங்கிறது 7 தலைமுறைகளாக வரக்கூடியது. அது என்ன ஆயிட்டு? இப்போ நமக்கு பிறகு நாம், நம் மக்கள், பிள்ளைகள், பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன் எள்ளு பேத்தி, கல்லு பேரன் கல்லு பேத்தி, அடுத்த 7 தலைமுறை. இவர்களுக்கு எல்லாம் இது போய் சேரணும். இந்த திருமுறைகள் அத்தனையும் தமிழில் எழுதப்பட்டிருக்கு. திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு தமிழையே படிக்காத இருக்கிறவங்க எப்படி திராவிடமாக இருக்க முடியும்? தமிழை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சம்ஸ்கிருதம் வடமொழியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்கள் தான் இதிலெல்லாம் இருக்குது. மகாசன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள், நித்தியம் ஒரு பதிகம் படிங்க அப்படி. நான் சிவாலய மோகன் சார்கிட்ட சொன்னேன், நீங்கள் புக்கை கொடுங்க, நாங்கள் வாங்கி எல்லார்ட்டையும் கொடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் டெய்லி ஒரு பதிகத்தை படிக்கும்படி நம்ம ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம குறிக்கோளாக கொள்ளணும். அதன் தொடக்கமாக தான் நாங்கள் இப்போ எங்கெல்லாம் நான் அசோசியேட்டடாக இருக்கேனோ, சேர்ந்து செயல்படுகின்றேனோ, அங்கெல்லாம் எல்லாருக்கும் புத்தகத்தை கொடுத்து படியுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் பதிகங்களை படிக்கும்போது அதோட பலன்கள், அதற்காகவே பலன் தரும் பதிகங்கள்னு இதை ஒரு குறுகிய புத்தகமாக ஒரு 20 பதிகங்களை எடுத்து நாங்கள் ரசிகரஞ்சனி சபாவில் நாங்கள் அதை பிரசுரம் பண்ணியிருக்கோம்.
யார் யாருக்கு என்ன தேவையோ அதையாவது படியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உடல் சரியில்லாதவர்கள் அந்த பதிகத்தை படுங்க, மனம் சரியில்லாதவர்கள் இந்த பதிகத்தை படிங்க, பணம் வேண்டியவர்கள் இந்த பதிகத்தை படிங்க, ஒவ்வொரு பதிகமாக போட்டு அதையாவது படிங்கன்னு சொல்கிறோம். இந்த 12 திருமுறை 18,000 பாடல்கள் படிக்கிறதுங்கிறது ஐயா சொன்னாங்க 3 கிலோ வெயிட்டு. அதை வந்து புஸ்தகத்தை தலைக்கு வச்சுன்னு தான் படுத்துக்கணும். அப்போவாது அது உள்ளே ஏறுதான்னு பார்க்கணும். ஸோ அவங்க சொன்னாங்க கரையான் அரிச்சா கரையான் தான் படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம எப்போ படிப்பது இதெல்லாம்? எல்லாம் நூல்கள் போய் அந்தந்த லைப்ரரியில் போய் சேரும், ஒருத்தரும் படிக்க மாட்டாங்க. நான் அதற்காக தான் நான் மகாசன்னிதானத்துக்கிட்ட ஒரு முறை சொன்னேன், எல்லா இடங்களிலையும் கோவில் தலங்கள்லாம் நித்திய பாடமாக 1 மணி நேரம் இதை வந்து எல்லாரும் கேட்டு படிக்கும்படி ஒருத்தரை ஓதுவார் மூர்த்திகள் ஒருத்தரை நியமித்து அவங்க பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, படிப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலையும் இது செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ எங்கள் மாதிரி ஒரு சபாவாக இருந்தால் கூட நான் அதை வற்புறுத்துகிறேன். இனிமேல் ஒவ்வொரு முறையும் பதிகங்கள் அங்கே படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு மியூசிக் டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரோம், ஒரு ப்ரோக்ராம். அது வந்து பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதே இடத்துல இந்த பதிகங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ஒரு எளிமையான முறையில் கொண்டு செல்லப்பட வேண்டியது. பதிகம்னு சொன்ன உடனே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது எல்லாருக்கும். இது ஏதோ மதத்தை கொண்டு திணிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு இருக்குது. அதை போக்க வேண்டும். ஒரு தலையாய கடமை என் போன்ற சாதாரண மக்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒன்று தான் இது. இதை மடாதிபதிகள் செய்யக்கூடியது தான், சேக்கிழார் மையம் செய்ய வேண்டியது தான். மக்களாகிய நாமும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அப்போ தான் இது வந்து எல்லோருக்கும் கொண்டு செல்ல முடியும். எல்லோரும் மனமாற்றம் வேண்டும். நம்ம மதத்து மேலே நம்பிக்கை எப்போது பிறக்கும் என்றால், இந்த மாதிரி 12 திருமுறைகளை படிக்கும்போது நமக்கு என்னதான் நல்லது நடக்கிறதோ அதை கொண்டு வெளியில் சொல்லணும். இது மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பேருக்கும் நல்லாவே தெரியும், உங்கள் வீட்டு நிகழ்வுகளில் பல துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க, இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போல்லாம் எங்கே போய் கேட்குறீங்க? நம்ம வேண்டுகிற தெய்வத்துக்கிட்ட தான் போய் முறையிட முடியும். அப்போ கண்ணீர் மல்கி மெய்யுருகி நம்ம பேசும்பொழுது, தெய்வத்தோடு பேசும்பொழுது உங்களுக்கு பலன் இருக்கா இல்லையா? டெஃபினட்டாக இருக்கும். நான் 100% எழுதி கொடுக்குறேன். அத்தனை பேரும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சம்பவம் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நான் அதை அனுபவிச்சவன், அதனால் சொல்கிறேன். என் போல்றது தான் நீங்களும். நானும் உங்கள் போன்ற ஒரு சாமானியன்தான். எனக்கு நடக்கும்போது ஏன் உங்களுக்கு நடக்கக்கூடாது? ஞான சம்பந்தருக்கு நடக்கலாம், அப்பருக்கு நடக்கலாம். கபாலீஸ்வரர் கோவிலில் அன்னம் பூம்பாவை எழுப்பி கொண்டு வரலாம். அதுவும் சாம்பல்லேருந்து கொண்டு வர முடியும். ஒரு முதலை வாயிலேருந்து மீட்க முடியும். ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏன் இதை செய்ய முடியாது? நமக்கு ஏற்படும் இன்னல்கள்லாம் விலகி போயிடும். மலை போல் வருவது பனி போல் போயிடும். இதை நம்புங்க. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் நீங்கள் தான் பிரச்சாரக்காரர்கள். இதுக்கு ஆதீனமோ கோவில்களோ தேவையில்லை. மக்களாகிய நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சாலே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தை அருளிய நமது குருமகா சன்னிதானத்துக்கும் நம்ம சிவாலயம் மோகன் சார் அவர்களுக்கும், நம் சேக்கிழார் மைய தலைவர் திரு ஜெகதீசன் அவர்கள் ஐயா அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் வணங்கி உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி. சைவ சமயம் நமக்கெல்லாம் தந்த பொக்கிஷமான 12 திருமுறைகள் புத்தகத்தையும், முருகப்பெருமானின் முக்கியமான கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூரின் தலபுராணத்தையும் தர்மபுர குருமகா சன்னிதானம் சுவாமிகள் கையால் பெற்றுக்கொள்வது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், கௌரவமும் ஆகும்.
இந்த 12 திருமுறைகளும் சைவ சமய ஆச்சாரியார்கள் நமக்கெல்லாம் தந்த கொடை. எளிமையான தமிழில் சிவபெருமானை யார் வேண்டுமானாலும் துதி செய்ய இந்த 12 திருமுறைகளே போதும். சைவ சமயத்தின் முக்கியமான 4 குருமார்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியவர்கள் பாடிய பதிகங்களையும் தவிர மற்ற குருமார்களான காரைக்கால் அம்மையார், நம்பியாண்டார் நம்பி, சேந்தனார், கண்டராதித்தனார் என்று பலர் பாடிய பதிகங்களும் இன்று இருப்பது உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகத்தில் இருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவை தவிர முக்கியமான 63 நாயன்மார்களில் வரலாற்றை சொல்லும் பெரிய புராணமும் 12வது திருமுறையாக இதில் அடங்கி உள்ளது. சிவனை இந்த அருளாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பல கோவில்களுக்கு சென்று பாடிய பாடல்கள் இவை. இதையும் தாண்டி இந்த திருமுறைகளில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. தமிழ் மொழி, தமிழ் இலக்கியத்தை பற்றி நாம் பல இடங்களில் பேசுகிறோம். இந்த சைவ திருமுறைகளில் உள்ள தமிழ் வளத்துக்கு ஈடே இல்லை. ஏதோ பண்டிதர்கள் மட்டுமே படித்து பண்டிதர்களுக்கே உரிய என்று நினைத்து கொண்டிருந்த தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதனால்தான் அவர் தாண்டக வேந்தர் என்றும் தாண்டக சதுரர் என்றும் புகழப்படுகிறார். திருக்குறுத்தாண்டகம், திருநெடுதாண்டகம் என்று கிட்டத்தட்ட 99 தாண்டக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதே போல சம்பந்தர் மாலை என்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பாலிண்ட்ரோம் என்று ஒரு இலக்கியத்தில் ஒரு வர்ணனை உண்டு. பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார். தமிழ் ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுகிறார் என்றால் அது மிக இல்லை. இதுபோல திருமுறைகளில் உள்ள பல தமிழ் செய்யுள் வகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். காரைக்கால் அம்மையார் பாடிய அந்தாதி பாடல்கள் அந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்தன. நம்முடைய இசை மரபுக்கு இந்த திருமுறைகள் எப்பேற்பட்ட பங்களிப்பை தந்திருக்கின்றன என்பது வியப்புக்குரிய ஒரு விஷயம். நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயம். இன்றைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகளில் பாடப்படும் பல ராகங்களும் திருமுறை இசைக்கப்பட்ட பண்களிலிருந்து வந்தவை. இது எல்லா கலைஞர்களும் ஒப்புக்கொள்வார்கள். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பாடல்களை தொகுக்கும் போதே அவற்றை எந்த பண்களில் பாட வேண்டும் என்று 1000 வருஷங்களுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளனர். இன்று வரை நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அதே முறையை பின்பற்றி இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டு கோவில்களில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதே போல
இந்த திருமுறைகள் இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டன என்று விளக்குவதற்கும் பல ஆவணங்கள் நம் முன் உள்ளன. யாழ், உடுக்கை, கொட்டு என்று பல இசைக்கருவிகளை வைத்து திருமுறைகள் இசைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி 1000 ஆண்டுகளுக்கு மேலான இசை பாரம்பரியம் உள்ளவை இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடி கோவில் திருவிழாக்களிலும் தினசரி பூஜைகளிலும் நடனங்கள் கூட ஆடப்பட்டன. மாணிக்கவாசகரின் திருவெம்பாவைக்கு அகமார்க்கமாக நடனம் ஆட வேண்டும் என்று திருவெற்றியூரில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த விதமான நடனம் ஆட வேண்டும் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. துதிப்பாடல்கள் என்பதையும் தாண்டி இந்த திருமுறைகளுக்கு பல துன்பங்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறது. இப்போவே எனக்கு முன்னால் பேசிய பேரறிஞர் சொன்னார் அந்த விஷயத்தை. இது பலரின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. அந்த வரியை முதல்ல திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இது பலரின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. இந்த காலத்திலும் இதை பல இடங்களில் பார்க்கிறோம். கோளறு பதிகத்தை படித்து தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டதாக பலர் கூறுவர். அதே போல திருநாவுக்கரசரோட கூற்றாயினவாறு பாடலை படித்து பல பேர் வயிற்று வலி குணமாயிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தையும் பல பேர் எடுத்து கூறுவார்கள். பதிகங்களால் கிடைக்கும் பலனை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திருமுறைகள் தரும் வரலாற்று செய்திகள் கூட முக்கியம். அக்காலத்திலே நடந்த பல நிகழ்வுகளோட ஆவணமாக திகழ்கின்றன இந்த திருமுறைகள். கல்வெட்டுகளில் உள்ள மகேந்திர பல்லவன் சைவ சமயத்துக்கு மாறிய நிகழ்வை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எடுத்து உரைக்கிறார். அதே போல நெல்வேலி போரில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் வெற்றி பெற்ற செய்தி கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்துள்ளார். ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்த போது அதே நாளில் பூசனார் நாயனார் மனத்தில் கட்டிய கோவிலுக்கு போவேன் என்று சிவபெருமான் சொன்ன விஷயம் கல்வெட்டுகளிலும் உள்ளது. கல்வெட்டுகளிலும் உள்ளது, திருமுறைகளிலும் உள்ளன. சைவ சித்தாந்தத்தின் தத்துவ மரபை இந்த திருமுறைகளில் நாம் காணலாம். திருமூலரின் திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடித்தளமாகவே இருக்கின்றன. அந்த பாடல்களை வைத்தே சைவ சித்தாந்த தத்துவத்தை ஒரு மாணவருக்கு எளிதாக விளக்கிவிட முடியும். அந்த காலத்திலே இருந்த நடைமுறைகளை பற்றியும் இந்த திருமுறைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீதி முறைகளை பற்றியும் தீர்ப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டன என்பதை பற்றியும் இவற்றில் பதிவாகி இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சடங்கவி சிவாச்சாரியின் மகளை திருமணம் செய்ய போகும்போது அதை வயதானவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தடுத்து நிறுத்துகிறார். சுந்தரரை தனக்கு அடிமைன்னு சொல்லுகிறார். சுந்தரரையே தனக்கு அடிமைன்னு அந்த வயதானவர் சொல்கிறார். சிவபெருமான் என்பது பின்னர் தெரிய வருகிறது. அதற்கான ஆதாரத்தை நீதிபதிகள் கேட்க போன போது ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்று அயலார் தங்கள் காட்சியில் காட்டுவாய் என்ற ஒரு வரியை சொல்லுகிறார்கள். நான் திருப்பி படிக்கிறேன் அந்த லைனை. ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் காட்டுவாய் என்று எடுத்துரைக்கிறார். அதாவது
ஒரு வழக்குக்கு ஆதாரமாக உலக வழக்கம் இருக்க வேண்டும். ஒரு வழக்குக்கு ஆதாரமாக உலக வழக்கம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆவணமேனா இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஒருவர் தன் கண்களால் பார்த்த சாட்சி இருக்க வேண்டும். அதை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இது போன்ற பல உதாரணங்கள் திருமுறையில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருமுறைகளுக்கு நம் அரசர்கள் பலவிதங்களிலும் ஆதரவு கொடுத்துள்ளனர். ராஜராஜ சோழன் இவற்றை சிதம்பரம் கோவிலில் எடுத்து நம்பியாண்டார் நம்பி மூலம் தொகுக்க சொல்லி அதை பாட 40க்கும் மேற்பட்ட ஓதுவார்களை தஞ்சாவூர் கோவிலில் மட்டும் அமர்த்தி இருக்கிறார் ராஜராஜ சோழன். இது மாதிரி பல அரசர்களும் இந்த திருமுறைகளை கோவிலில் பாட வழி செய்திருக்கின்றனர். குலோத்துங்க சோழன் அவருடைய காலத்தில் இந்த திருமுறைகள் முழுவதையும் செப்பு பட்டயங்களில் பதிவு செய்துள்ளனர். இப்போவே நம்ம அவங்க பேசும்போது கேட்டோம். ஓலைச்சுவடைகள், பின்னர் செப்பேடுகள், மகா சன்னிதானம் சொன்னார், ஆப். ஸோ இன்றைக்கி விதவிதமான முறையில் டெக்னாலஜி பரவ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி திருமுறைகளை எடுத்து கொண்டு செல்கிறோம். ஓலைச்சுவடியில் இருக்குங்க படிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கு ஓலைச்சுவடியை படிக்க தெரியாது. சரி, செப்பேடுகளில் இருக்குன்னா அது எங்கே இருக்குது? நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமாக சீர்காழியில் நம்ம அதை கண்டறித்து எடுத்து இன்றைக்கி நல்ல விதமாக வெளியில் வச்சுருக்கிறோம். அது தெய்வ நிகழ்ச்சியை தவிர நம்ம முயற்சி இல்லை. ஆனால் நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிறது செப்பேடோ ஓலைச்சுவடியோ இல்லை, ஃபோன். இன்றைக்கி இளைஞர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும்னா இருங்கம்மா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனில் தான் பார்த்து எனக்கு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த டெக்னாலஜியை இன்றைக்கி அவங்க பெரிய விதத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இளைஞர்கள் அந்த டெக்னாலஜியை தன்னுடைய உதவிக்கு உபயோகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட இளைஞர்களுக்கு அந்த ஆப் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய அந்த ஐடியா மகா சன்னிதானம் அவர்கள் சொல்ல கேட்க எனக்கு ரொம்ப இளைய சமுதாயத்திற்கு சேர்ந்து அடைய வேண்டும் என்னும் அவருடைய அந்த ஆவலை எப்படி எடுத்துகிட்டு போகிறார் டெக்னாலஜி மூலமாக அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா விளக்கி சொன்னாங்க. அதுக்கோசம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த குலோத்துங்க சோழர் காலத்தில் இந்த திருமுறைகள் முழுவதையும் செப்பு பட்டயங்களில் பதிவு செஞ்சாங்க. அண்மையில் சீர்காழியில் கூட சில செப்பேடுகள், தேவாரம் எழுதப்பட்ட செப்பேடுகள் கிடைத்துள்ளன. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய தலைமையிலான அரசு தமிழகத்திற்கும் தமிழ் முறைகளுக்கும் பலவிதமான கௌரவம் செலுத்தி வருகிறது. முதல் முறையாக இந்த வருடம் ஓதுவா மூர்த்திகளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்ற வருடம் நடந்த ஆடி திருவாதிரை நாளில் பல ஓதுவார்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதே போல தமிழ்நாட்டில் சைவத்திற்கு அடையாளமாக இருக்கும் ஆதீனங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து கௌரவித்து கொண்டு வருகிறார். முக்கியமாக புதிதாக நிறுவிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த பரிசரத்தில் ஆதீனங்களுடன் தானும் சென்று அந்த செங்கோலை வைக்கப்பட்டதை நாம் மறக்க முடியாது. நான் இங்கே அரசியல் பேசலை. பாரத நாடு சுதந்திரம் அடைந்த போது கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் எங்கேயோ மறைந்து கிடந்த அந்த நிலையில் புதிதாக நிர்வகிக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே அந்த செங்கோலை எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து தான் போய் நிறுவலை. பிரதமர் அவர்கள் எல்லா விதமான பூஜைகளும் அதற்கு முன்தினமே ஆதீனங்களுடன் அமர்ந்து செய்து
ஆதீனங்கள் வழி முன்னேற அவர் பின்தொடர்ந்து சென்று அந்த செங்கோலை பார்லிமெண்ட்ல நிரூபித்தார். இதை நாம் நினைவு கூற வேண்டும். திருச்செந்தூர் தலபுராணம் நூல் சாதாரணமான புத்தகம் இல்லை. இதை பாடிய வென்றிமாலை கவிராயர் திருச்செந்தூரில் திரு சுதந்திரர்கள் குடும்பத்தில் பிறந்து அங்கே கோவில் மடைப்பள்ளியில் வேலை செய்தவர். அங்கிருந்து அவரை சரியாக வேலை செய்யவில்லை என்று வேலை நீக்கம் செய்யப்பட்டவர். அதன் பின் முருகன் அருளால் கவி பாடும் திறமை அவருக்கு கிடைத்தது. அப்படி பாடப்பெற்றதுதான் இந்த தலபுராணம். இதையும் காலத்தின் போக்க பாருங்க. இப்படி எழுதப்பட்ட அந்த தலபுராணத்தையும் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காரணத்தினால் மனம் வெறுத்து அவர் கடலில் அதை எரிந்து விட்டார். வென்றிமாலை அந்த எழுதிய தலபுராணத்தை மனம் நொடிந்து கடலில் எரிந்து விட்டார். அந்த சுவடிகள் இங்கே இருந்து இலங்கை போய் சேர்ந்து அங்கே ஒரு கரையோரத்தில் ஒதுங்கியதாம். அங்கிருந்த ஒருவர் அதை எடுத்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டார். அந்த ஊரில் ஒரு நோய் பெரிசாக பரவிய போது அந்த சுவடி வழிபாட்டில் இருந்த அந்த வீட்டில் மட்டும் அந்த நோய் பரவவில்லை. அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த திருச்செந்தூர் தலபுராணம். ஆகவே இந்த நூல்களை வெளியிடுவது, அதன் முதல் பிரதியை நான் பெறுவது, முன்னே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். பல பெருமைகளை உடைய திருமுறைகளை தருமை ஆதீனம் சிவாலயத்தோடு சேர்ந்து அழகாக பதித்திருக்கிறார். சிவாலய மோகனோடு சேர்ந்து அழகாக பதிப்பித்திருக்கிறார். காலம் காலமாக தர்மபுர ஆதீனம் சைவத்துக்கும் தமிழுக்கும் செய்கிற தொண்டு அளவிட முடியாது. தமிழ் இலக்கியங்களை ஊவேசா அவர்கள் பதிப்பிப்பதற்கு பேருதவியாக இருந்த தருமை ஆதீனம் என்று ஊவே சுவாமிநாதர் அவர்களே தருமை ஆதீனத்துக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். பல ஓலைச்சுவடைகள் கிடைக்காதவை, அவை கூட ஊவே சுவாமிநாதர் தேடி சென்று தருமை ஆதீனத்தில் அதை கண்டெடுத்து உபயோகித்தார். கிடைக்காத பல ஓலைச்சுவடிகளை கூட தர்மபுர ஆதீனம் பாதுகாப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கும் வச்சிருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கும் சைவத்துக்கும் தொடர்ந்து தங்களோட பங்களிப்பை ஆதீனம் வழங்கி கொண்டு வருகிறது. அவர்களின் தொண்டுக்கு என்னுடைய வணக்கங்களை, பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பிள்ளைகளுடன், பெரியோர்களும் தாய்மார்களும் குடும்பத்துடன் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள்.